லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 46வது வசனம். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? நீங்க நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாத படிக்கு. சோதனை நம்ம வாழ்க்கையில பிசாசு சோதனை கொண்டு வர, யாருக்குமே சோதனை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். எழுந்திருந்து எப்படி ஜெபம் பண்ணணுமா? எழுந்திருந்து ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் சொல்லலாம் பார்த்து ஜெபம் தான் பண்ண, தூங்கிட்டு இருப்பாங்க, குறக்குறான்னு போடுவாங்க. நான் செவிச்சுட்டே இருந்தேன், நீ தட்டிட்டேன், நேரம் செவிச்சுட்டே இருந்தேன், என் ஜெபம் போயிடுச்சு, நீ தட்டினதுனால என்னவாங்க. ஆண்டவராக இயேசுக்கு என்ன சொல்ற, நீ சோதனைக்குள் படாமல இருக்கணும்னா என்ன செய்யணும்? எழுந்திருந்து ஜெபம் பண்ணு, பார்த்துட்டு ஜெபம் பண்ணாத, எழுந்திருந்து ஜெபம் பண்ணு. நம்ம ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்கோம், நமக்கு தெரியும். ஆனா அப்படி நம்ம தூங்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு எழுந்திருந்து ஜெபம், படுத்துட்டு ஜெபம் பண்ண போதும், நாட்கள் போதும், எழுந்துரு, நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா பாருங்க, பசுத்தாவில் நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாத்தீங்களா, வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்கால் வேண்டுகிறாரு. அன்னி பசல் நிறைஞ்சி நம்ம ஜெபம் பண்ண வேண்டும்.